ஏங்க அன்னைக்கு ஒரு நாள் இமயமலைக்கு மேல இருக்க கைலாசத்துல சிவன் பார்வதி பிள்ளையாரப்பாவும் முருகரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ நாராயணர் வந்தாராம். அப்போ அவர் கையில ஒரு மாம்பழம் இருக்குதான், அதான் பழமா. இந்த ஞானப்பழத்தை சாப்பிட்டவங்களுக்கு அதிக சக்தி கிடைக்குன்னு இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத ஞானப்பழம் எனக்கு கிடைச்சிருந்தது. அதை நான் எப்படி சாப்பிட முடியும்? அதனாலதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒரு மனைவி இருக்கா, அவளுக்கு தான் இந்த ஞானப்பழத்தை கொடுக்க போறேன். இந்தா எனக்கும் 2 மகன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழத்தை பிரிச்சு கொடுக்க போறேன். இந்த வாங்க பிள்ளையாரப்பா முருகர், அவங்களுக்கு ஆளுக்கு பிரிச்சுக்கோங்க. அப்ப நாரதர் சொன்னாரு, இத யாரும் பிரிக்க கூடாது, இத முழுசா ஒருத்தர் தான் சாப்பிடணும் இப்படி சொன்னாரு நாரதர். ஐயோ இன்னும் எப்படி கொடுக்க முடியும்? ஆனா 2 மகன்கள்லாம் ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா கோச்சு கொடுவாங்களே. 2 பேரும் அதோட சண்டை போட்டாங்களே, எனக்கு தான் ஞானப்பழம் வேண்டும். அதுக்கப்புறம் முருகர் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு போட்டி வைக்கேன், அதுல யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம். இந்த உலகத்தை யாரும் முதல்ல சுத்தி நிக்காங்களோ இங்க அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் இது சொன்னாரா. அதுக்கப்புறம் முருகர் மயில பார்த்தாராம். மயிலுக்கு முருகர் மனசுல நினைக்கிறது மயிலுக்கு புரியுமா. அதோட மயில் ஜெட்டு வாகத்துல உட்கார்ந்துக்கிட்டு நின்னுச்சா. அதுக்கப்புறம் முருகரும் ஜம்மண்டு குதிச்சு வேற உட்கார்ந்துக்கிட்டு கழுத்தை முடிச்சாரு. இன்னொன்னு ஜெட்டு வேகத்துல பறந்து போக ஆரம்பிச்சு. ஆனா பிள்ளையாரப்பா வாகனம் சின்னதா இருக்கும், அதனால சுத்தி ரொம்ப நாள் ஆகுமா. அதனால நாரதத்தை எப்படி கேட்டாரு, இந்த உலகத்தோட பெருசு என்னதுன்னு கேட்டாரு. அதான் அம்மாவும் அப்பாவும் சொன்னாரு. அப்படின்னா சிவனையும் பார்வதியும் சுத்துனா இந்த உலகத்தை சுத்துற மாதிரி தானே கேட்டாரு. ஆமான்னு நாரத முனிவர் சொன்னாரு. அது உடனே பிள்ளையாரப்பா சுத்தினாரு சிவனையும் பார்வதியும். அதுக்கப்புறம் சுத்தி பழத்தை வச்சுக்கிட்டாரு. அப்பா பார்த்து 8 வேகத்துல கீழே இறங்கினாரா முருகர். முருகர் இது என்ன நியாயம்? நாதன உலகத்தை பத்தி சுத்தி வந்தேன், அண்ணாவுக்கு எப்படி இந்த பழத்தை கொடுக்க முடியும் கேட்டாரு முருகர். இந்த பழத்தையே கொடுக்க மாட்டேங்க, அவன் பெரிய பிள்ளைனால அவனை ரொம்ப பாசம் வச்சுட்டீங்க, என்னை ஏமாத்திட்டீங்கன்னா ஈஸியா இப்படி சொல்லிட்டு எனக்கு இங்க இருக்கவே கூடாது இப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு நங்கமணி எல்லாம் கலத்தி போட்டு கோணத்தை கட்டிக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு போனார். அப்ப பார்வதி தேவி இப்படி கேட்டாங்க, நீ எங்க போற முருகர்னு கேட்டாங்களா. அப்ப நான் எங்கேயோ போறேன், உங்களுக்கு என்னன்னு கேட்டா சொன்னாராம். அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டாங்களா பார்வதி தேவி எங்க போறேன், எனக்கிட்ட ஒரு பூமி இருக்கு, அங்க எனக்கு நிறைய மக்கள் இருக்காங்க, அங்க நான் போறேன்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ பழனி மேல புச்சில பேர் நின்னாராம். அது அவ்வை வந்தாங்களாம். அப்போ அவ்வை இப்படி சொன்னார், நீ தானே முருகா கேட்ட அன்னையும் பிதாவும் முன்னாடி தேவம் படிக்க சொன்ன, இப்ப நீயே அந்த வாக்க மீறுதிய, உனக்கு என்ன சொல்லுத, மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க நாங்களா அவ்வை. அதுக்கப்புறம் அவ்வை பத்தி இப்படி சொன்னார் முருகர். அவ்வை இது எங்க குடும்ப பிரச்சனை, நீ இதுல தலையிடாதுன்னு சொன்னாராம் முருகர். அதுக்கப்புறம் அவ்வை பத்தி ஒரு பாட்டு பண்ணாராம். ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பான்னு பாடிட்டு நீ கண்டிப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு அவ்வை பத்தி கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்வதி தேவி இருந்தாங்களா. பார்வதி தேவி இப்படி சொன்னாரு, ஒன்ன மட்டுமா இப்படி சோதிக்காரு, என்னையதான் அன்னைக்கு இப்படி சோதிச்சுட்டாரு இப்படி சொன்னாங்க பார்வதி தேவி. என்னன்னு கேட்டாரு முருகர். வேறுங்க நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாரு போகக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் போனதுனால என்னை நெச்சிக்கனை வச்சு எரிச்சிட்டாரு. அதனால இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் இப்படிதான் சோதிப்பாரு. அவங்க பத்தருக்கு கூட
இவ்வளோ கூப்பிடுதாங்களா இல்லை கூப்பிடலையான்னு சோதிச்சு பார்ப்பாரு. நீ வீட்டுக்கு வாண்டு முருகன் சமாதானம் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு. தேங்க்யூ.